ஊருக்கு தான் உபதேசம் தனக்கில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி விவசாய தொழில் செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தாருங்க. அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு 4-5 வருஷமாக மழை இல்லை, எந்த விவசாய வேலையும் இல்லை, இவருக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது நம்ம போய் மழை பெஞ்சிருந்துச்சுன்னு அங்கேருந்து ஏதோ கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு கிளம்பிட்டாரு. ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிட்டாரு. அந்த ஊர் கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊரில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க பையன் கொஞ்சம் அவ்வளோவா விவரம் இல்லாத பையன். அவருக்கு என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு யாராவது வைத்தியரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி வரக்குள்ள இவரை பார்க்குறான். ஏதோ பையெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஓ, இவரு தான் மருத்துவராக இருப்பாரோ அப்படின்ட்டு இவர்கிட்ட போய், ஏங்க நீங்கள் மருத்துவரா, வாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வந்து காப்பாற்றுங்க, ஏதாவது வைத்தியம் பண்ணுங்கன்னு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். இவருக்கோ பசி, வேலை இல்லை, என்ன செய்யலாம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம் மாதிரி உள்ளே போயிட்டு அவரை பார்க்குறது என்னென்னலாம் செஞ்சுட்டு, சரி எங்கே தோட்டம் இருக்குதுன்னு சொல்லி தோட்டத்தில் போய் இவருக்கு தெரிஞ்ச 2-3 தலையெல்லாம் அரைச்சி அவருக்கு வந்து கொடுத்தாருங்க. இவர் நல்ல நேரம் அவருக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. அவருக்கும் அவர் பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடம்பு நல்லா பண்ணிட்டீங்களே, நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, எங்கள் அப்பாவுக்கு 1 வாரம் இருந்து வைத்தியம் பண்ணுங்கங்க. இவரும் இத்தான் சமையன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிறாரு. கிராமத்து மக்கள் கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்க. இவருக்கு நல்லா ஆனதை பார்த்தோன்னு, ஓஹோ இவர் நல்ல வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வைத்தியம் பார்க்க வராங்க. இவரும் எதையோ செய்கிறாரு. இவரோட நல்ல நேரம் ஒரு சிலருக்கு நல்லாயிடுச்சு, ஒரு சிலருக்கு நல்லா ஆகலாம். ஆனாலும் இவர் பேர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்டதெல்லாம் விட்டே விட்டுருவாங்க, நல்லதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இவர் புகழ் பரவிருச்சு. இவங்களையே வச்சுக்கிட்டு இவர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கே உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ஆனால் இவருக்கு பயம், எதையும் எடுத்து சாப்பிட. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, யாரையாவது வைத்தியரை கூட்டிக்கிட்டு வாங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவரே வைத்தியர், இவர் இன்னொரு வைத்தியரை கூப்பிட்றாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வைத்தியரை போய் கூப்பிட்டா ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ இவர் புகழ் வாய்ந்த வைத்தியருக்கு நம்மளாலாம் செய்ய முடியாதுன்னு எல்லாருமே பின்வாங்கிட்டாங்களா. அப்புறம் எப்படியோ இவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் முடிவு பண்ணினார், ஐயையோ நாம் இனிமேல் நம்ம உயிரோடையே விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் நல்லா ஆன உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த ஊருக்கு போய் அங்கே விவசாய தொழில் தான் செஞ்சார். இந்த மாதிரி தொழிலெலாம் ஆரம்பிக்கல. இப்படி தாங்க சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நம்ம ஊருக்காக உழைக்கிறோம் அப்படின்னு பிரமாதமாக பாவனை செஞ்சுக்கிட்டு நல்லா செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னே வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னாலும் என்ன பண்ணுறாங்க, அது அவங்களால ஈஸியாக சமாளிக்க முடியாமல் திண்டாடுறாங்க. உண்மை தானே, மற்றவங்களுக்கு அட்வைஸும் எதுவும் எல்லாமே செய்யலாம். அதே நமக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள முக்கால்வாசி பேரோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அதனால் ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாமளும் சமாளிக்கணும்.